அப்போஸ்தலர் 13:22. சங்கீதம் 147:1. கண்கள் மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசித்திருக்கிற வார்த்தை 2வது நாளாக தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் தியானிக்கும்படியாக காத்திருக்கிற வேளையில் பரிசுத்த தேவன் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய வார்த்தை எங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக இந்த நாளிலே உங்களுடைய சத்தம் எங்களில் துணிக்கட்டும். உங்களுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளையும் உங்களுடைய வார்த்தை சொல்லுவது உங்களுடைய அடிமை பலப்படுத்தும், பயன்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனங்களை போதிக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். அவனே தேவனுக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் பற்றினார். இந்த வார்த்தை குறித்து தேவனாய் கர்த்தர் நாம் தியானித்து வருகிற பொழுது, மனுஷ இருதயம் பாவமாகி அந்த பாவ இருதயத்தின் நிமித்தமாக தேவனுடைய இருதயம் விசனம் அடைந்தது என்று சொல்லி கடந்த நாட்டில் பார்த்தோம். அந்த விசனமடைந்த இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படியாக எந்த மனுஷன் வாழுகிறானோ அந்த மனுஷன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்பதை நாம் தியானிக்க முற்படுகிற பொழுது, தாவீது அதில் கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான். அதாவது கர்த்தரை சந்தோஷப்படுத்துறவனாக காணப்பட்டான். கடந்த நாட்டில் கொஞ்சம் பகுதியை தியானித்தோம். இந்த நாட்டோட கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட இடைப்படுகிற காரியம் 147 சங்கீதம் 1 வசனம் வாசித்தோம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணுவது நல்லது, துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. அவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தை எப்படியா நமக்கு சொல்லுகிறது: கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. நான் ஏற்கனவே சொல்ல, கீர்த்தனம் என்று சொன்னால் அவரை துதித்து பாடுவதற்கு பேர் தான் கீர்த்தனம். துதி என்று சொன்னால் அவருடைய புகழை சொல்வது துதி, அவரை புகழ்ந்து பாடுவதற்கு பேர் கீர்த்தனம். அப்போது துதியும் கீர்த்தனமும் சொல்லி, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவப்பிள்ளையிலே, ஆண்டவருடைய இருதயத்துக்கு நாம் ஏற்றவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மளோட பேசுகிற காரியம். இந்த தாவீது எப்படி கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறினான் என்று சொன்னால், அவன் கர்த்தரை துதித்து கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கர்த்தருக்கு ஏற்றவனாய் மாறிப்போனான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது துதி என்பது கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. அது கர்த்தருக்கு, அவருடைய இருதயத்துக்கு நம்மை ஏற்றவனாக மாற்றுகிற ஒன்று. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மனுஷனை படைத்ததுக்கு மனுஷன் அவன் தாறுமாறான வழி நிமித்தமாய் அவனை பார்த்து விசனப்பட்ட கர்த்தருடைய இருதயம் இப்போது அந்த சந்தையில் வந்த ஒரு மனுஷன் கர்த்தரை துதி செய்ய தொடங்குறான்னு சொன்னீங்கன்னா இவருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. அப்போது சந்தோஷப்பட்ட மாத்திரத்தில் ஆண்டு சொல்கிறாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது துதி, ஸ்தோத்திரம், நன்றி, கர்த்தரை புகழ்வது,
கர்த்தரை மகிமைப்படுத்துவது, கர்த்தரை உயர்த்துவது, இது அனைத்தும் சேர்ந்து இந்த துதியில் வந்து அடங்கும். அப்போது கர்த்தரை துதிப்பது என்பது வேதம் சொல்கிறது அது இன்பமானது, அது ஏற்றதுமாய் இருக்கிறது, அங்கீகரிக்கப்பட தக்கதுமாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிற தேவ பிள்ளைகள் நாம் நம்முடைய தேவனுக்கு ஏற்றவர்களாக அல்லது நம்முடைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் காணப்படுவோம்னு சொன்னால் நாம் துதிக்குள்ளாக காணப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நம்ம சபையார் நம்ம கண்டிப்பாக கர்த்தரை துதிக்கத்தானே செய்கிறோம், கண்டிப்பாக கர்த்தரை துதிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சங்கீதக்காரிய நிலைமையில் பாருங்கள், இந்த சங்கீதக்காரர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எப்படி துதித்தார், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவர் எப்படி நடந்து கொண்டார், இதுதான் ஒரு முக்கியமான நேரம். ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்ம சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தரை துதிச்சிருவோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தால் கர்த்தரை துதிச்சிருவோம். ஒரு நேரத்தில் நம்ம மூட் அவுட் ஆயிடுச்சு, அதாவது நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஏசிட்டாங்க பேசிட்டாங்க, அப்படி நேரத்தில் நம்ம கர்த்தரை துதிக்கிறோமா? ஏதோ ஒரு இடத்துல நம்ம மாசத்தின்படி சரீரத்தின்படியே இடறியே விழுந்துட்டோம், அப்படி நேரத்தில் கர்த்தரை துதிக்கிறோமா? ஏதோ ஒரு சத்துரு துரத்தி வர்றான், அப்படி துரத்தி வரும்போது நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பிசாசுடைய போராட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அல்லது அஞ்சு நடிங்கிட்டு இருக்கிறோம், அந்த நேரத்தில் கர்த்தரை துதிக்கிறோமா? நம்முடைய சூழ்நிலையும் இந்த தாவீதுடைய சூழ்நிலையும் ஒத்து பார்க்குற பொழுது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த தாவீது கர்த்தரை துதிக்கிறத நாம் இருதயத்தில் கொஞ்சம் சிந்தனை பண்ணி அந்த சிந்தனையின் அடிப்படையில் அப்போது கர்த்தரை நம்ம துதித்து பழகிக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த சங்கீதக்காரர் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இப்படி பாடினார். துதி பாடும்போது 34:1 எக்காலத்திலும், அந்த எக்காலத்திலும் எப்பொழுதும், இந்த ரெண்டு சொல்ல மாத்திரம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எக்காலம், அட் ஆல் டைம், எப்பொழுதும், கண்டினியூலி, ஆங்கிலத்தில் இந்த ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்போ எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும், அதுக்கடுத்து தொடர்ந்தேர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்துருச்சு, ஒரு கேட்கக்கூடாத ஒரு காரியத்தை கேட்டுட்டோம் அப்படி சொன்னீங்கன்னா, அல்லது நம்மளை குறித்து ஒரு நிந்தை வந்துருச்சுன்னா, இந்த நிந்தையை பற்றி நம்ம யார்கிட்டடா போய் சொல்லுவோம்னு சொல்லி என்ன சொன்னால் மனுஷன்கிட்ட தான் ஓடுவோம் இல்லை. ஆனால் அந்த சங்கீதக்காரர் தாவீது பார்த்தீங்கன்னா, எது ஒரு நெருக்கம் வந்துருச்சா, எது ஒரு சத்துருக்களுடைய தொடர்தல் வந்துருச்சா, எப்போவுமே என்ன சொன்னால் துதி பாட உட்காந்துருவார் அல்லது தேவ சமூகத்தில் உட்காந்துருவார். தேவ சமூகத்தில் அந்த காரியத்துக்கு என்ன சொன்னால் பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு வருவார். அதான் அந்த 34:1 சொல்லுது, எக்காலத்திலும் எப்பொழுதும், எப்பொழுது சோத்திரம், எப்பொழுது துதி அவர் வாயில் என்ன சொன்னால் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சில தலைப்புகளை மட்டும் நம்ம முதல்ல பார்ப்போம். அப்போ தலைப்புகளை பார்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் காரியங்கள் வரும். 18ஆம் சங்கீத தலைப்பு வாசிங்க. எல்லா சத்துருக்களுக்கும் சவுலின் கைக்கும் சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்கள் ஆக்கிவிட்ட பொழுது, அப்போ விடுதலை பெற்றுக்கொண்ட பொழுது, ஜெயத்தை பெற்றுக்கொண்ட பொழுது பாடின பாட்டு தான் 18ஆம் சங்கீதம். அல்லேலூயா. அப்போது இப்போ கண்டிப்பாக இந்த தாவீது பாடத்தான் செய்யும். ஏன்னா இவருக்கு விடுதலை கிடச்சிருச்சு, வெற்றி கிடச்சிருச்சு, அதில் இவர் கண்டிப்பாக பாடுவார். சரி, அதே சமயத்தில் 57ஆம் சங்கீதம் தலைப்பு பாசிங்க. இப்போ தாவீது எங்க ஓடுறாங்கன்னா ஒரு கேபிக்கு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கிறார், சவுல் கைக்கு தப்பிச்சு ஓடுறார். தப்பிச்சு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த காலகட்டத்தில் அவருடைய பாதுகாப்புக்காக என்னன்னா ஒரு சங்கீதம் பாடுகிறார், துதி பாடுகிறார். ஆண்டு சமயத்தில் காத்துக்கிற தேவப்பிள்ளையில ஒரு மனுஷன் தப்பு செஞ்சிட்டான், இந்த தப்பு செய்யக்கூடாத தப்பு செஞ்சிட்டானா, செஞ்ச தப்பை ஒரு தீர்க்கதரிசி வந்து உணர்த்துறார்.
இப்படி உணர்த்துகிற காலகட்டத்தில் பெரிய ஆட்கள்கிட்ட போய் சாதாரண ஆட்கள் பேசும்போது நீங்கள் வேதத்திலே பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்க அல்லது கொன்று போடுவாங்க. ஆனால் அந்த தாவீது செஞ்ச தப்பை தீர்க்கதரிசி வந்து உணர்த்துகிற பொழுது இவன் என்ன செய்யனா உணர்த்தப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் அப்போது துதி பாடி சங்கீதம் பாடுகிறான். அதான் 51ஆம் சங்கீதத்துடைய தலைப்பு. வாசிங்க. அவன் பாவத்தை உணர்த்தின போது. நல்லா கவனிச்சு கேளுங்க. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட சின்ன ஆள், வயசில் குறைஞ்ச ஆள் உங்கள்கிட்ட வந்து சொன்னால் உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை நம்ம என்ன செய்வோம்? நீ எனக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படி கேட்போம். ஒரு மேனேஜர், ஒரு ஆஃபீஸர் தப்புட்டானா, ஒரு பியூன் சொன்னார், உடனே அங்கே ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லை. இங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்து நீ தப்பு செஞ்ச, நீ தான் அந்த மனுஷன் சொன்ன மாத்திரத்தில் உணர்த்தப்பட்டு பாவ அறிக்கை செஞ்சு அங்கே ஒரு துதி பாடுகிறான். இதுதான் சங்கீதக்கார் தாவீதுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு சிறப்பு தன்மை. அல்லேலூயா. இதான் அவர் சொன்னார் 34 சங்கீதத்தில், எப்பொழுதும் எக்காலத்திலும். அவருக்கு கால சூழ்நிலை பார்க்க மாட்டார். அவர் எப்பொழுது என்ன செய்வானா, கர்த்தரை என்ன செய்வானா துதிச்சுக்கிட்டே இருப்பார், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தில், ரெண்டாம் வசனம், இந்த ரெண்டு காரியத்திலையும் பாருங்க, ரெண்டு வசனத்திலையும் பாருங்க, நம்ம எல்லாருமே ஜெப முடிவில் தான் இதை பயன்படுத்துகிறோம். மேக்சிமம் தமிழர்களும் இந்த கேரளத்துக்காரங்களும் தான் இந்த அதாவது தென்னிந்தியாக்காரர்கள் தான் இந்த ஜெப முடிவில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபித்து முடிக்கணும்னு சொல்கிறாங்க. உலகம் முழுது இப்படி இல்லை அப்படின்றாங்க. ஆனால் நம்ம இது ஒரு ஜெப முடிவில் சொல்கிறோம். உண்மையிலே 100க்கு 100 இது உகந்த ஒரு காரியம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு வசனத்தையும் கவனித்து பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. இந்த 1வது வசனம் துதிக்கிறது நேரடியாக கர்த்தரை. 2வது வசனம் துதிக்கிறது ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்றது? அவர் செஞ்ச காரியங்கள், அவர் செஞ்ச நன்மைகள், அதாவது உபகாரங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த உபகாரங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்தல். முதல்ல கர்த்தரையும் அடுத்து கர்த்தர் செய்த நன்மைகளையும் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தல். நல்லா கவனிச்சு கேட்கணும் தேவ சமூகத்தில். அப்போது தேவ சமூகத்தில் இந்த 103ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முழுவதும் 3ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு உபகாரங்களாய் அவர் கர்த்தர் அவருக்கு செய்த உபகாரங்களாய் சொல்லி சொல்லி, அவருக்கு மட்டும் இல்லை, அந்த வசனம் 3ஆம் வசனத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களும் நம்முடைய வாழ்வில் நமக்கும் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். முதல்ல எக்காலத்திலும் எப்பொழுதும் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தாவீது இப்போ சொல்கிறார், நான் கர்த்தரை துதிப்பேன், அதுக்கடுத்து கர்த்தருடைய உபகாரங்களுக்காக கர்த்தரை துதிப்பேன். அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு கர்த்தரை நான் என்ன செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நம்முடைய வாழ்வில் நாம் கர்த்தரையும் அவர் நமக்கு செய்த உபகாரங்களையும் மறவாமல் இருக்க வேண்டும் என்பதே இந்த 103ஆம் சங்கீதத்தின் மைய கருத்து. அதனால தான் 103ஆம் சங்கீதம் முடிக்கும் போதும் தாவீது எப்படி முடிக்கிறாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஏன் ஸ்தோத்திரம்னா நன்றி சொல்லுதல் அர்த்தம். அது வடமொழி வார்த்தை, நன்றி சொல்லுதல். எப்போவுமே கர்த்தருக்கு நம்ம என்ன சொன்னால் நன்றி உடையவர்களாகவே காணப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் என்றதில் எப்போவுமே மறக்காமல் இருந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாரையும் கர்த்தர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக தெரிந்து கொண்டார்னு அர்த்தம். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக தெரிந்துக்கணும்னா நாம தான் அவருடைய சித்தத்தை செய்வோம். அவருடைய சித்தத்தை செஞ்சு முடித்தா தான் நமக்கு பரலோகமும் உண்டு, பூமியில் நன்மையும் உண்டு. ஏன்னா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாட்டா நம்ம எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர முடியும்? அவர் சித்தத்தை செய்து முடிக்காட்டா
நாம் எப்படி அந்த கோல், அந்த லெக்கை அடைய முடியும்? முடியவே முடியாது. ஒரு தகப்பனுடைய விருப்பத்தை பிள்ளை நிறைவேற்றினா தகப்பன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்லது தகப்பனுடைய ஆஸ்திகள் அனைத்தும் இந்த பிள்ளைக்கு போய் சேரும். அநேக குடும்பங்களில் இந்த தகப்பன் தாய்க்கு பிள்ளைகள் விருப்பம் இல்லாமல் இருக்கனால என்ன செய்கிறாங்க? முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்ப்பாங்க. கடைசியில் முடியாத பட்சத்துக்கு இவங்களுடைய ஆஸ்திகளை என்ன செஞ்சுறாங்க? அரசுக்கு கொடுத்துறாங்க. அது ஏதாவது ஒரு அனாதை விடுதிக்கு, ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க? கொடுத்துறாங்க. நடக்குதா நடக்கலையா? தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைகள் பிரியமாக நடக்காட்டா இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. இப்போ நம்முடைய பரம தகப்பனுக்கும் அவருடைய சித்தத்தை நாம் செய்கிற பொழுது அவர் நித்திய ஆசீர்வாதங்களையும் இந்த பூமிக்கு ஆசீர்வாதங்களையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த முதல் வார்த்தை 103 முதல் வார்த்தை சொல்லுது கர்த்தரை துதிப்பது. ரெண்டாவது வசனம் சொல்லுது உபகாரங்களை மறக்காமல் துதிப்பது. எந்த காரணத்தை கொண்டும் உபகாரம் பெற்றுக்கொண்டவர்கள் அதை வாழ்நாள் முழுதும் நீங்கள் சொன்னாலும் தப்பே கிடையாது. உங்களை ரட்சித்திருக்காரா? உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறாரா? உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, கண்ணியில் அகப்பட்ட நேரத்திலிருந்து சகல விதமான நேரங்களும் உங்களை விடுதலை செஞ்சுருக்கிறாரா? ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். இந்த 103 சங்கீதத்தில் 3 வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லி பாருங்கள். அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நோய்களை குணமாக்குறவர். அதாவது பாவத்தின் நிமித்தமாக நோய் வருது. அப்போ ரெண்டையுமே என்ன செய்யணும்? ஆண்டவர் பரிகரிக்கிறார். ஆமென். அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நோய்களை குணமாக்குறவர். அப்போ ஒரு மனுஷன் தவறாக நடக்கிறான். அந்த தவறாக நடக்க நிமித்தமாக வைரஸ் பயங்கரமான அவனை தாக்கி அவன் பயங்கரமான ஒரு நோய்க்குள்ள போயிடறான். சாவுக்கு நேராக போகிற நோய்க்கு நேராக போயிடறான். பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பாவியும் ஆண்டுகிட்ட போய் என் அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரை அப்படி சொன்ன மாத்திரத்தை மன்னிச்சிரா. இந்த அக்கிரமத்தை மன்னிச்ச மாத்திரத்தில் அவருடைய நோயையும் குணமாக்குறார். அல்லேலூயா. அப்போ தேவசோன காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த பாவமும் பாவத்துக்கு பின்னால் வருகிற நோயும் ரெண்டையும் பரிகரிக்கிற ஒரே ஒரு கர்த்தர் இந்த இயேசு. இவரை துதி பாடினா, இவருடைய உபகாரங்கள் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணா நாம தேவ சித்தத்தை செய்யறன்னு அர்த்தம். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வான். இதுதான் அப்போஸ்தலர் 13:22 நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கியம். இந்த வாக்கியத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நானும் எப்பொழுதும் தேவனாய் கர்த்தர் செய்த உபகாரங்களையும் நான் என்ன செய்யணும்னா எப்போயும் துதிச்சுக்கிட்டே இருக்கும். உபகாரங்கள் நினச்சி மறக்காமல் துதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். கர்த்தர் 17ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 17 வாசிங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதாவது 12ஆம் வசனத்திலிருந்து இந்த சம்பவம் தொடங்குது. இந்த சம்பவத்தை பார்க்குற பொழுது 10 குஷ்டரோகி இருந்தாங்க. அவங்க பட்டணத்துக்குள்ளே வர முடியாது, அவங்க புறமாய் வாழ வேண்டும், பட்டணத்துக்கு வெளியே தான் வாழணும். ஆனாலும் அவங்க இயேசுனாரை பார்த்து தூரத்தில் நின்று என்ன செய்றாங்கன்னா, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இவங்க பக்கத்தில் நெருங்கி வரக்கூடாது, பக்கத்தில் வரவும் கூடாது. அதனால் தூரத்தில் நின்று என்ன செய்றாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்றாங்க, சத்தத்தை உயர்த்தி எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். நீங்கள் பிரமாணத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பிரமாணம் லேவியின் புஸ்தகம் வாசித்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பிற்பாடு தான் ஆசாரிட்ட போய் பலி செலுத்தணும். ஆசாரிட்ட போய் தன்னை காண்பித்து ஆசாரி அதுக்கடுத்து ஒரு 7 நாள் அடைச்சி போடுவான் வீட்டுக்குள்ளே. அவன் அடைச்சி போட்ட மாத்திரத்தில் திரும்பவும் அந்த குஷ்டரோகம் அதே நிலைமையில் இருந்துச்சு, குறைஞ்சிட்டுன்னு அவன் சுத்தமானு சொல்லி தீர்ப்பார். அதுக்கடுத்து பலி செலுத்தணும், குருவி பிடிச்சிட்டு வரணும், சிவப்பு நூல் கொண்டு வரணும், அப்படி பல பிரமாணங்கள் இருக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு தான் அவன் என்ன சுத்தமானவனா பாளையத்துக்குள்ளே போகணும்.
ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறத பாருங்கள், முடிவு கட்டத்தை சொல்கிறார். இவன் சுகமாகவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, நீங்கள் போய் உங்களை என்ன செய்யுங்க, ஆசாரியனுக்கு காண்பியுங்கள். சொல்கிற போதே அவங்களுக்கு சுகமாயிருச்சு. இப்போ போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அவங்க தங்களை திரும்பி பார்க்க, தங்களை உற்று நோக்கி பார்க்கிறார்கள். அவங்க 10 பேர் நினச்சிட்டாங்க, இப்போ சுகமாயிட்டாங்க. 9 + 1, அந்த 1 மாத்திரம் என்னச்சுன்னா திரும்பி வந்து என்ன செய்யலைன்னா அவருடைய பாதத்தறிய முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தேவனை மையப்படுத்துக்கு இந்த அந்நியனே ஒளிய மற்றவரும் திரும்பி வர காணோமே என்று சொன்னார். இது யாரு? சமாரியன். மற்றவங்க யாரு? யூதர்கள். 9 யூதர்கள், 1 சமாரியன். ஆண்டவர் இந்த 10 பேருமே ஆண்டவர்கிட்ட வந்து ஸ்தோத்திரம் சொல்ல விரும்பினார், நன்றி சொல்ல விரும்பினார். அப்படி சொல்கிற காத்துக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன நன்மை பெற்றுக்கொண்டாலும் சரி, திரும்பி அதுக்கு 1 தடவை சரி, 2 தடவை சரி, 1000 தடவை சரி, வாழ்நாள் முழுவதும் சரி, சங்கீதக்காரர் சொன்னது போல் எப்பொழுதும் எக்காலத்திலும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை பாவத்திலிருந்து விடுவித்தார் பார்த்தீங்களா? நோயிலேருந்து விடுவித்தார் பார்த்தீங்களா? பிரச்சனை விடுவித்தார் பார்த்தீங்களா? கடல்லேருந்து விடுவித்தார் பார்த்தீங்களா? பயங்கரமான பள்ளத்திலிருந்து தூக்கி எடுத்தார் பார்த்தீங்களா? இதை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும். அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அண்ணன் வந்து சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு சந்தோஷம். அன்றைய சமூகத்தில் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய பாதத்தறிய முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்போ அவன் செஞ்ச காரியம் ஆசாரிட்ட போய் காமிக்கணும். ஆனால் அவன் ஆசாரிட்ட போகிறதும் சுகமாயிட்டான். முதல்ல ஆசாரிட்ட போகிறத விட சுகத்தை கொடுத்தார் பார்த்தீங்களா? இந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டு சொந்தத்தில் உலக பிரமாணம் எத்தனையோ பிரமாணங்கள் இருக்குது. அந்த பிரமாணத்தை நிறைவேற்றிக்கு நம்ம என்ன சொன்னால் ரொம்ப பிரயாசப்படுறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட பிரயாசங்கள் ரொம்ப இருக்குது. அந்த கொடுக்கப்பட்ட பிரயாசங்களை நிறைவேற்றிக்கு நம்ம பிரயாசப்படுறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, முதலில் தேவனுடைய ராஜ்யம், முதலில் தேவனுடைய நீதி, இதை தேடுங்க. 2வது உங்களுக்கு உலகம் எல்லாம், உலகத்தில் வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது ஆசாரியனுக்கு உங்களை போய் காண்பீங்கள் தான் சொன்னார். அப்போ இவன் செய்ய வேண்டிய ஆசாரியத்தை போய் காமிச்சிருக்கணும். ஆனால் இவன் என்ன செஞ்சானா, முதல்ல தேவனை தேடி வந்துட்டான். 2வது ஆசாரியன் போவான் கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கே மதிப்பு கொடுத்தவன் கண்டிப்பாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்வான்? கீழ்ப்படியத்தான் செய்வான். தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம உலகத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறோம். எந்த காரணத்தை கொண்டும் கர்த்தருக்கு யாரெல்லாம் முதலிடம் கொடுக்குறாங்களோ, வேத வசனத்துக்கு யார் முதலிடம் கொடுக்குறார்களோ, சபை கூடுகைக்கு யார் முதலிடம் கொடுக்குறார்களோ, கண்டிப்பாக கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிக்க சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அவர்களே அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். எத்தனை பேர்ட்ட கர்த்தர் பேசுகிறார்? அல்லேலூயா. தேவசனோடு காத்திருக்கிறோம். ஆண்டவராய் தெய்வம் அந்த சங்கீதக்காரர் சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அந்த 103ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. இந்த வார்த்தையில் நான் கவனிச்சு பாருங்க, நம்முடைய பிராணனை என்ன செய்றாராம்? அழிவுக்கு நீங்களாக்குகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கி அவரை தந்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் கேட்டுக்கு நேராக போகிறார்கள். கேட்டின் மனுஷன், பாவ மனுஷன் எல்லா ஜனங்களையும் கேட்டுக்கு நேரம் நடத்தி பாதாளத்துக்கு நேரம் கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் எவன் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போக மாட்டான்.
அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். அப்போது இந்த வசனம் 103 வசனம் வாசிக்கிறோம். பிராணனை அழிவுக்கு விளக்குகிறவர், மீட்கிறவர். என்ன காரணம், என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் நம்முடைய பிராணனை மீட்க தம்முடைய பிராணனை நமக்காக கொடுத்தார். இந்த உபகாரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த உபகாரத்தை நம்ம இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு நாள் மறந்துடவே கூடாது. அநேக நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, கர்த்தர் ஒரு காரியம் எனக்கு செஞ்ச மாதிரியே தெரியல. உங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டிருக்காரு பார்த்தீங்களா? உங்கள் ஜீவனை நரகத்துக்கு தப்புச்சிருக்கார் பார்த்தீங்களா? நம் பாடுகளை அவர் பாடுபட்டு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பிராணனை மீட்க அவர் தம்முடைய பிராணனை கொடுத்தார். அல்லேலூயா. இதைத்தான் யோவான் 10 வாசிக்கிறோம். ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்பவும் பெற்றுக்கொள்ள எனக்கு நான் அதிகாரத்தை உடையவனாக இருக்குன்னு சொன்னார். அப்போது இந்த ஜீவனை கொடுத்தாரு பார்த்தீங்களா? இந்த ஜீவனை கொடுத்தது நம்முடைய ஜீவனை மீட்க முடியாது. அதாவது இந்த இடத்துல பிராணன் போட்டிருக்குது, அதாவது ஜீவன். இந்த வாழ்வை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தம்முடைய வாழ்வையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். மரண ஆக்கினைக்கு நேராக அவருடைய வாழ்வை ஒப்பு கொடுத்தார். இந்த நன்மைகளை ஒரு நாள் மறக்கவே கூடாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டுடைய சந்தில் ஸ்தோத்திரம் பண்ணும்போதுலாம், என்னை ரட்சித்தீங்களா ஆண்டவரே, அக்கா கோடி கோடியா ஸ்தோத்திரம், என்னை ரட்சித்த தெய்வம். என்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன், என்னை மீட்காதிருந்தால் நான் எப்படியோ கெட்டு போயிருப்பேன். ஆனால் என்னை கர்த்தர் நினைச்சிட்டானா, தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து எனக்கு மீட்பை, எனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை தந்த தேவனுக்கு நான் எப்போதுமே துதி சொல்லிக்கொண்டே இருக்கணும், எப்போதுமே ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய சித்தம் செய்தல். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது 1 தெசலோனிக்கேயர் நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் 18 வசனமா வாசிங்க கொஞ்சம். 1 தெசலோனிக்கேயர் 5. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்தான. அப்போ நாம தேவ சித்தம் செய்யறதுல ஒரு பகுதியே என்னதான், ஸ்தோத்திரம் செய்யுதான். அது எதில் ஸ்தோத்திரம் செய்யணும்? எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் அப்படின்னா சகலமும். அதைத்தான் நம்ம யோபு பார்த்து நம்ம யோசிக்கிறோம், யோபு பார்த்து நம்ம நினைக்கிறோம். யோபுட்ட நம்ம கண்டுபிடிக்கிற காரியம் இந்த ஒரு பெரிய பெஸ்ட்டான காரியம். நஷ்டப்பட்டாலும் சரி, வேதனைப்பட்டாலும் சரி, எல்லாம் இழந்து போனாலும் சரி, ஒட்டுமொத்த குடும்பமுமே நஷ்டமாக போச்சு. மனைவி மாத்திரம் மிச்சம் இருக்குது, குடியிருக்க வீடு தான் இருக்குது, எல்லா சொத்துக்களும் போச்சு, பெத்த பிள்ளைகள் 10 போச்சு. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா? 1:20 அந்த முதல் வசனத்தை வாசித்து பாருங்க, அருமையான ஒரு வசனம். பணிந்துன்ற ஒரு வார்த்தை இருக்கும். யோபு 1:19 20 வாசம். இவன் செய்கிறான். அவன் என்னதான் முக்கியம் ஒரு காரியம்னா பணிந்துன்னு போட்டிருக்கு ஒரு வார்த்தை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்ஷிப்டுன்னு போட்டிருக்கு. அவன் தொழுது கொண்டான், பணிந்து தொழுது கொண்டான். அல்லேலூயா. அதுக்கடுத்த வசனம் தான் சொல்ல பாருங்க, நிர்வாணியாய் என் தாயிடத்திற்கு வந்தேன். ஸ்தோத்திரம் செய்யும்போது அவன் வெறுமையாக சொல்லாமல், கர்த்தர் தான் இதெல்லாம் கொடுத்தார், கர்த்தர் தான் இதில் எடுத்துக்கிட்டார், அவருக்கே ஸ்தோத்திரம். எவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் பாருங்கள் இந்த யோபு பக்தன். அப்போது நம்ம வாசித்தோம் 1 தெசலோனிக்கேயர் 5:10 எல்லாவற்றிலையும். அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னால், வாழ்ந்தாலும் சரி, தாழ்ந்தாலும் சரி, இறந்த வீட்லேயும் சரி, பிறந்த வீட்லேயும் சரி, திருமண வீட்லேயும் சரி, சகல வைபவ நேரத்திலும் சரி, நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம குடும்பத்தில் ஒரு நற்காரியம் நடக்குதா,
வீட்டில் ஒரு ஸ்தோத்திர கொட்டை வைக்கிறோம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க வயசாக இறந்துட்டாங்களோ அல்லது தற்செயலாக இறந்துட்டாங்களோ தெய்வாதீனமாக இறந்துட்டாங்களோ எப்படியோ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுகிறோம். காரணம், வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். வேதத்துக்கு கீழ்ப்படிது எப்படி கீழ்ப்படினா, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி ஸ்தோத்திரம் செஞ்சால் தான் இது தேவனுடைய சித்தம். அப்போ தேவனுடைய விருப்பம், சித்தம்னா விருப்பம். தேவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஏறெடுத்துட்டேன்னா நிச்சயமாக நான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்கிறேன். அவனுடைய சொல்கிற காத்திருக்க தேவ பிள்ளைங்க, எக்காரணம் கொண்டும் நாம் முறுமுறுக்கிறவர்களாக முரட்டாட்டமுள்ளவர்களாக நாம் மாறிவிடவே கூடாது. ஒரு சூழ்நிலை வருது, மகனால் துரத்தப்படுகிற ஒரு காலகட்டம். 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் செருப்பு கூட இல்லாமல் ராஜா என்ன செய்றனா வெறுங்காலோட அரண்மனை விட்டு ஓடி போய்கிட்டு இருக்கிறார். அப்படி ஓடி போகிற காலகட்டத்தில் ஒரு சில கூட்டம் ஒரு பின்பற்ற கூட்டம் பின்னாடி வருது. 16ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தில், அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்த அவருடைய மறுமனையாட்டியினிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கையிலும் வழக்கம் என்றார். குறித்த வசனங்களை சொல்கிறேன். அதாவது சிமேயுடைய காரியங்களை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் நோக்கி, அந்த செத்தனாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலை வாங்கி போடட்டுமே என்றார். கூட இருக்கிற படைத்தளபதி சொல்கிறாங்க, ஒரு சாதாரண மனுஷன் செத்த நாய், அவன் என்ன செய்யறானா ராஜாவை தூசிக்கிறானே, இவன் நான் போய் இவன் தலை என்ன செய்ய வாங்கி போடட்டா அப்படின்னு கேட்குறார். அப்போ ராஜா சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை, செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்க அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூஷிக்க தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்யாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். ஸ்தோத்திரம். ஆண்டு காத்துக்கு தேவையில்லே. ராஜா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ என்னச்சுனா அவங்க கூட இருந்து என்னச்சுனா சமாளித்து ஜெயிக்கலாம் மகன்கிட்ட. ஆனால் அவன் என்ன செஞ்சானா, அவன் செஞ்ச தப்புக்காக என்ன செய்ய பயந்து ஓடுறான். ஒரு காரியத்தில் மாட்டினா அந்த காரியத்தை நியாயம் திருக்கிறனால ஓடுனான். இப்போது இதான் சந்தர்ப்பம் சொல்லி சிமேயின்னு சொல்லப்படுறதானே என்ன செய்யனா, ஒரு மனுஷன் மண்ணை வாரி போடுறான், கல்லை வாரி போடுறான் ராஜா மேலே, தாவீது ராஜா மேலே கல்லை வாரி போட்டு, ரத்த பிரியனே பேலியான் மனுஷனே தொலைஞ்சு போ அப்படின்னு சொன்னா திட்டுறான். கூட இருந்த தளபதிகள்லாம் பார்க்குறாங்க, பிரதானிகள் பார்க்குறாங்க, ஒரே வீட்டில் அவனை போய் வெட்டி போடட்டான்னு கேட்குறாங்க. வேண்டாம், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போது அப்படி நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உண்மையிலேயும் பழி வாங்குற என்ன செய்வான், உடனே இவனே அடிச்சிருப்பான், இல்லாட்டி இவன்கிட்ட இருக்க அத்தனை படைத்தளபதிகள் பிரதானிகள் இருக்காங்க, ஏதாவது ஒருத்தனை மட்டும் சின்ன சுக்குநூறு ஆக்கியிருப்பான். ஆனால் அப்படி செய்யவே இல்லை. நாம் சில நேரத்தில் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது, வேதனையை அனுபவிக்கிற பொழுது, நஷ்டப்படுகிற பொழுது நாம் முறுமுறுத்தோம்னா அல்லது நம்ம சரி கட்டுவோம்னு சொன்னோம்னா நம்மை குறித்ததான தேவ திட்டம் நம்மை விட்டு எடுபட்டு போயிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் நாம் அமைதியோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. அதான் அவர் பாடினார், எக்காலத்து நான் ஸ்தோத்திரம் தான் பண்ணுவேன், எப்போதும் கர்த்தரைத்தான் துதிப்பேன். இதை தவிர்த்து நான் வேறு காரியம் செஞ்சேன்னா நான் நஷ்டப்பட்டு போவேன். அல்லேலூயா. தேவசூர காத்திருக்கிற தேவ பிள்ளையிலே இன்னொரு முறை அருமையான தாவீது உடன்படிக்கை பற்றி தூக்கிட்டு வர, அவர் தூக்கிட்டு வந்த முறைமைகள் தப்பாக போயிடுச்சு. அப்போது திரும்பமாக இந்த முறைமையெல்லாம் தெரிஞ்சுட்டு உடன்படிக்கை பற்றி என்ன செய்யறானா தூக்கிட்டு வரார். அப்படி தூக்கிட்டு வரும்போது இவர் ராஜ வஸ்திரம் தரிக்கலை. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் ராஜ வஸ்திரம் தரிக்காமல் இவர் என்ன செய்யனா சணல் நூல் ஏப்போத்தை தரிச்சிட்டு இவர் என்ன செய்யறனா வர்றார்.
எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. 14 சணல்நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு, இவன் ராஜ வஸ்திரம் தரிக்கலை. என்ன வஸ்திரம் தரிச்சிருக்கான்? ஆசாரிய வஸ்திரம், அதாவது சாக்கு வஸ்திரம் தரித்து ஏபோத்தை தரிச்சுக்கிட்டு முழு பலத்தோடு என்ன சொன்னால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர்றான். நல்லா கவனிச்சு பார்க்கணும். இப்படி வரும்போது வந்து சந்தோஷமாக உடன்படிக்கை பெட்டி வச்சு எல்லாருக்கும் தேவையான இந்த பலி சாப்பாடை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பிட்டா கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ அனுப்பிச்சு வீட்டம்மா சவுல் மகள் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. எதிர்கொண்டு வந்து பரிகாசம் பண்றார். இஸ்ரவேல் பெண்களுக்கு முன்பதாக தன்னுடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த ராஜான்றா. அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும்படி சணல் வஸ்திரத்தை தரித்து சணல் ஏபத்தை தரித்து கர்த்தருக்கு முன்பதாக துதித்து பாடி முழு பலத்தோடு கர்த்தரை என்ன செய்றான்? மகிமைப்படுத்தி கொண்டு வர்றான். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றான். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலம், இந்த 3 நிறைவேற்றும்போது தேவனுடைய அன்பு கூறுன்னு அர்த்தம். இப்போது இந்த வசனத்தின்படி இந்த மனுஷி என்ன செய்யறனா, ஏன் அறகுற துணியை போட்டுக்கிட்டு நீ இஸ்ரவேலுடைய பெண்களுக்கு முன்பதாக எப்படித்தான் நீ இருந்த அப்படின்னு பரியாசம் பண்ணுறா. அதற்கு தாவீது பேசுகிறார் பாருங்க. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அல்லேலூயா. நான் இதை பார்க்கலும் ரொம்ப தாழ்ந்து போனாலும் பரவாயில்ல, இதை பார்க்கலும் ரொம்ப நீசனாக மாறி போனாலும் பரவாயில்ல, நான் செஞ்சது கர்த்தரை தான் துதிச்சேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மாட்ட இவன் முறுமுறுக்கலை, பேசலை. ஆனால் பாருங்கள், இவ செஞ்ச தப்பு அது இவருடைய வாழ்க்கைக்கு, இவருடைய கற்பத்தின் கணிக்க ஒரு வினையாக போச்சு. அல்லேலூயா. ஆனால் இந்த தாவீது இவளை என்ன செய்யலை? தூசிக்கலை. யதார்த்தத்தை மட்டும் என்ன செய்யனா? எடுத்து சொன்னான். இதை பார்க்க நான் நீசனாக இருந்து கூட நான் கர்த்தரை துதிப்பேன். இதற்காட்டில் நான் ஒன்றுமில்லாமல் இருந்து கூட அவ்வளோப்பட்ட ஏழையாக தான் இருந்தேன். அவன் சொல்கிற பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தோடைய அதற்கு தாவீது மீகாளை பார்த்தும் தகப்பனை பார்த்தும் அவனுடைய எல்லா வீட்டாரை பார்த்தும் என்னை இஸ்ரவேலிலே கர்த்தருடைய ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்கல என்னை தெரிஞ்சுக்கிட்டார். பார்த்தீங்களா? அந்த காரணத்துக்காக நான் இன்னும் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணம் ஆவேன். கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு நான் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்த முடியுமோ தாழ்த்துவேன். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை மாத்திரம் நான் உயர்த்திக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு ஏழ்மையிலும், எவ்வளவு குறைவிலும், எவ்வளவு தாழ்விலும் நான் கர்த்தரை மாத்திரம் உயர்த்திக்கிட்டே இருப்பேன். இந்த ஒரு கான்செப்டு தாவீதுடைய உள்ளத்தில் இருந்ததுனால தான் தேவனுடைய உள்ளம் மகிழ்ந்தது. அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறிப்போனான். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் நமக்குள்ள ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அதாவது உயர்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, இது ரெண்டுமே தப்பில் கொண்டு சேர்த்துரும். என்கிட்ட தகுதியே இல்லை அப்படி சொல்லி 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 இப்படி ஒதுங்குறது தப்பு. நான் தான் பெரியாள், நான் எல்லாம் செஞ்சிருவேன், சாதிச்சிருவேன்னு சொல்லி நான் முன்னுக்கு போகிறது தப்பு. எப்பவுமே தேவனை முன் வச்சு ஓடுறது தான் ரைட். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து இவரை முன் வச்சு இவர் செய்வார். எனக்கு ஒன்றுமே தகுதி கிடையாது, எனக்கு தான் தகுதி கிடையாதுல்ல, அதனால என் தேவன் செய்வார். தேவனை முன் வச்சு ஓடணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் எக்காரணம் கொண்டும் அந்த நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்த வசனத்தின்படி தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்துமாறு நம்முடைய வாழ்வு இருக்கவே கூடாது. அல்லேலூயா.
ஏன் அப்படி நம்ம தியானிக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அநேக காரியங்கள் நம்முடைய மகிமைக்கு, நம்முடைய பெருமைக்கு, சுய லாபத்துக்கு சில காரியங்களை செய்கிறதுனால பேர் பூமியில் நல்ல பேர் வந்துடும், 4 பேரும் மெச்சு பேசுவாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது தவறாக போயிடும். எந்த காரணத்துக்கொண்டும் தேவனை மாத்திரம் உயர்த்தி கொண்டே இருக்கணும், தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும், தேவனை மாத்திரம் புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அப்படி புகழ்கிற பொழுது தேவனுடைய இருதயம் அது மகிமைப்படும். தேவனுடைய இருதயத்துக்கு நாம் ஏற்றவனாக மாறி போக முடியும். அப்போது இந்த தாவீதுடைய தியானிக்காத ஒரு சில பகுதியில் அதனால் நம்ம தியானிச்சுட்டு வரோம். எக்காரணம் கொண்டும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கேன். சரி, அடுத்தபடியாக 145 சங்கீதம் 1 வசனம் வாசிங்க. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். இந்த பாருங்க, இந்த வார்த்தையில் உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். அந்த 34 சங்கீதத்தில் எப்பொழுதும் எக்காலத்தில் சொன்னார். இப்போ சொல்றார் பாருங்க, உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். அவர் துதி செலுத்திக்கிட்டே இருப்பாராம். இந்த 119 சங்கீதத்தில் தலைப்பு யார் எழுதினாலும் தெரியாது, எஸ்ரான்னு சொல்லி ஒரு வேத பண்டிதர் சொல்கிறாங்க. ஆனால் கூட அந்த 119 சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, 76 வசனமா இருங்க, இல்லை அதாவது 119 சங்கீதத்தில் 164 வசனம் வாசிங்க. 119 164. ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். இது நல்ல வார்த்தை தானே? நல்ல வார்த்தையா இல்லையா? ஒரே நாளில் எத்தனை தரம் துதிப்பேன்? 7 தரம். இது எஸ்ரான்னு சொல்கிறாங்க, சில தாவீதான்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கட்டும், நான் என்ன சொன்னால், இந்த தாவீதை கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நாள் 7 தரம் துதிக்கிறத விட இந்த 145 சங்கீதக்கார தாவீது பாடார் பாருங்க, உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் எப்பொழுதும். அப்போது இது இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுது, எல்லா நேரத்திலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுது. இதான் பவுல் சொன்ன 1 5:18 படி எல்லாவற்றையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அப்போது ஒரு நாளைக்கு இத்தனை முறை சிலர் என்ன சொன்னால், ஒரு ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா அதிருப்தி ஆயிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி திருப்தி ஆயிடுவாங்க, அல்லது சாயந்தரம்னா ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணி திருப்தி ஆயிடுவாங்க. அப்புறம் சமயம் கிடைக்கும், ஜெபத்துக்கு நேரம் கிடைக்கும், ஆனால் கூட வேறு எதுலாம் பொழுது போக்குவாங்க. ஆனால் பாருங்கள், சமயம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் வாய்க்கும் போதெல்லாம் கத்திரி சோதனை உட்காந்து கத்திரி சோதனை சோத்திரம் பண்ணி துதிச்சு ஜெபிச்சு நேரத்தை போக்கி பாருங்கள், அதில் பெரிய ஆஸ்வாதம், அதில் பெரிய நன்மை உண்டாகிக்கொண்டே இருக்கும். இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், 7 தரம் மாத்திரம் இல்லை, மன்னிக்கிறதுல கூட தண்ணி சொன்னார். 7 தரம் மாத்திரம் இல்லை, 7 தரம் சொன்னார். அப்போ இந்த சங்கீதக்கார தாவீது 7 தரம் துதிக்கிற மாத்திரமல்ல, எத்தனை தரம் நானும் என் கர்த்தரை நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் நீசனாக இருந்தவனை கர்த்தர் நேசித்து ஆண்டவர் சிங்காசனத்தை உட்கார வச்சிருக்கிறாரு. இவருக்கு நான் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமா? அல்லேலூயா. நான் பாவியாக இருந்தேன், நரகத்துக்கு நேரம் போய்கிட்டு இருந்தேன், என்னை ரட்சித்து கர்த்தர் உயர்த்தி தம்முடைய குமாரனாக குமாரத்தியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு. நான் அவரை துதியாமல் இருப்பேனோ? 1 2 3 ஆமேன்னு சொல்கிறீங்க. வசனத்தை கவனிச்சிங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, என்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உலக பிடியிலிருந்தும் விடுதலையாக்கி என்னை ரட்சித்து தம்முடைய சொந்த குமாராய் சொந்த குமாரத்தை என்னை மாற்றி இருக்கிறாரு. அப்பா பிதா என்று கூப்பிடப்படத்தக்கதாக அவருடைய புத்திர ஆவியை சுவிகாராவை எனக்கு தந்திருக்கிறாரு. நான் அவரை துதியாமல் இருப்பேனோ? எல்லாரும் விளங்கி கொண்டா நம்ம நல்லதா இருக்கு. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நாம் துதியாமல் இருப்பது நல்லதா? கண்டிப்பாக துதிக்கணும். கண்டிப்பாக துதிச்சிட்டோம்னா நானும் இந்த தாவீதை போல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருப்பேன். நிச்சயமாக தேவனுடைய சித்தத்தை செய்வேன்.
தேவனுடைய சித்தத்தை செய்வதனால் தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்வேன். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவை நீ கொடுத்திருந்த புதிய நாளும் தேவ சமூகத்தில் தாவீது உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருப்பதற்கு அவன் துதி, ஸ்தோத்திரம், மகிமை, புகழ்ச்சியை உமக்கு எப்போதும் செலுத்துவனாய் காணப்பட்டபடினால் அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் தியானிக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்களும் இந்த நாளில் கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எக்காலத்திலும் என்றென்றைக்கும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறவர்களாகவே காணப்பட உதவி செய்யுங்க. 3 முறை ஜெபிக்கிறவர்களாக, 7 முறை துதிக்கிறவர்களாக அல்ல, எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகம், எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிற ஒரு பாக்கியம், துதித்து கொண்டே இருக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தில் நாங்கள் நிலைத்து நின்று தாவீதை போல உமக்கு ஏற்றவர்களாக, உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் எப்போதும் காணப்பட உதவி செய்யுங்க. நாங்கள் உங்கள் சித்தத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுடைய சித்தத்தை செய்து முடித்து ஆண்டரே உங்களுடைய பாக்கியத்தில் பங்கு பெற வேண்டும். நித்திய ஜீவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரம் எல்லாம் நமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். கர்த்தா வந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க. வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளையிலும் நாங்களும் துதிக்குள்ளாக எப்போதும் ஸ்தோத்திரங்களாக காணப்பட உதவி செய்யும். விஞ்ஞான வெளியும் காலங்களில் கர்த்தர் பொறுப்படுத்தும். சந்தோஷமானத்தை நிரப்பி அனுப்புங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.